காய்ஸ் ஒரு வழியாக வால்பாறையில் டே 2 ஸ்டார்ட் ஆகிடுச்சு காய்ஸ். ஒரு வழியாக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஸோ அப்படியே கூழாங்கல் ரிவரை பார்க்க போய்கிட்டுருக்கோம். நேற்றுக்கு ஒரு 5:30 லாஸ்ட்டாக அந்த என்னது தாளநூறா நம்ம அந்த வியூ பாயிண்ட்லேருந்து வரப்போ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோடு சரி, அதுக்கப்புறம் அப்படியே ரூமில் போய் மட்டை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் ரைடு மட்டும் சும்மா ஒரு இருட்டில் அந்த டீ எஸ்டேட்டுக்குள்ளே ஒரு 3-4 கிலோமீட்டர் போனோம். சரியான இருட்டுங்க. ஸோ அது வந்து ஒரு சின்ன கிளிப்பாக போடுறேன் பார்த்துக்குங்க. உக்கால வழி போட்டு பிரேக்கு போட்டு அழுத்தம் போல கிருன்னு அதை மட்டும் சின்ன கிளிப்பாக போடுறேன் பார்த்துக்குங்க. So way to Kolangal River, Moody's Solar Dam. Guys, பார்த்தீங்களா guys, மார்னிங்கே எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது பிளேஸு. காலையில கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது guys. ஓ காட்டு மிஷன் விளாண்டுட்டு இருக்கானுங்க. டீ குடிச்சு போகலாமா காய்ஸ்? டீ குடிக்க போகிறோம் காய்ஸ். டீ ஹவுஸில் டீ குடிக்க போகிறோம் காய்ஸ். பிளாக் ஸ்டார்ட் பண்ணி 5 நிமிஷம் கூட ஆகணும், அதுக்குள்ளேயும் டீ பிரேக் விட்டீங்களையா? ஆனில் தான் இருக்குது. ரெட் கார்டு ஆனாலும் ரெட் கார்டில் தான் எரியும். அது ஆன் பண்ணால் அப்படி எரியும் காய்ஸ். ஒரே டீ பிரேக் முடிச்சாச்சு காய்ஸ். சரியான கூட்டம். வேற என்னங்க பேசணும்? வேற என்ன பேசணும் விளாக்ல? டீ ஹவுஸா? காஃபி அல்டிமேட்டாக இருக்குது கைஸ். ஆனால் ப்ரொமோஷன் எதுவும் பண்ணலை. ப்ரொமோஷன் பண்ணால் வீடியோ கடையை ஃபுல்லாக எடுக்கணும். நான் ப்ரொமோஷன் பண்ணல. கேக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. காஃபி அதாவது என்னது கூழாங்கல் ரிவர் போகிற வழியில் ரைட் சைடு இருக்கும். செம்மையாக இருந்துச்சு காஃபி. பாருங்க, அதெல்லாம் சரியான ஒருத்துங்க பிளேஸு. இந்த மாதிரி பிளேஸ்லாம் கிடைக்குமா நம்ம ஊரில்? கிடைக்குமா? செம்ம ஸ்பாட்டில். இந்த சைடு அந்த சைடு கூட பெருசாக இல்லை போல். அந்த தாளனூரா அது ஒன்று பிளேஸ் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இதான் காய்ஸ். ஒருத்து வால்பாறை ஒருத்து காய்ஸ். வால்பாறை குறைய சொல்ல முடியாது காய்ஸ். வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டீயை போட்டு அதுக்கு ஒரு காஃபியை போட்டு, டீ கூட எப்படி இருக்குதில்ல காய்ஸ், காஃபி அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஒரு காஃபியை போட்டு அப்படியே வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் காய்ஸ். இந்த சைடு அப்படியே சூடாக தெளிச்சுக்கிட்டே பார்க்கலாம் வியூ பாயிண்ட்டு காய்ஸ். ஒரு வழியாக கூழாங்கல் ரிவர் வந்தாச்சு காய்ஸ். தண்ணியில் படுத்து நீச்சல் அடிச்சுட்டு இருக்காரு. தர நீச்சலோ காய்ஸ். இப்போ இன்னும் தேதி 9ஆ 10ஆ? 10 ஒரு 20 டேட்டுக்குள்ளே யாரும் வந்துடாதீங்க காய்ஸ். இது என்ன மாதம்? நவம்பர் மாதம். ஒன்றுமே இல்லை காய்ஸ். இதான் கூழாங்கல் ரிவர். காய்ஸ் கூழாங்கல் ரிவர்ஸ் முடிஞ்சு காய்ஸ். அணில் பாரியா, இது டிஃப்ரெண்டாக இருக்கு பாருங்க. டிஃப்ரெண்டாக இருக்கு. ஏன் அந்த இடத்துல மட்டும் சொட்டை விழுந்துருச்சு பாறையோ? இந்த சைடு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ரொம்ப ஏரியா நைட்டில் அந்த சைடு வந்துருந்தோம்னா கண்டிப்பாக டஸ் ஆகிருப்போம். நம்ம பசங்களை கூப்பிட்டு வர்றதுக்கே நமக்கு மலைக்குது.
கிளப்பி அவங்கள கிளப்பி கூட்டு வரதுக்கே நம்மளால முடியல, பொண்ணுங்க எப்படி கிளம்பி வருது? இல்லை இல்லை அதை சொல்லலை, ஊர்லேருந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு சொல்கிறேன். கிளம்பணுன்னா காசு இல்லைங்கிறாங்க, லீவு இல்லைங்கிறாங்க, ஒரு பசங்களை கூப்பிட்றதுக்கே அப்படி. இதே பொண்ணுங்க பாருங்க உட்கால எல்லாம் ஜோடியாக தான் சுற்றுறாங்க. செலவு அதான் செலவெல்லாம் பையன் தானே பார்த்துக்கிறான். கடை வாங்கியாச்சும் கூட்டு வந்துடுவாங்க, லோன் வாங்கியாச்சும் கூட்டு வந்துடுவாங்க. நைட்டு வியூ சூப்பராக இருந்துச்சு, நமக்கு டர் ஆகுது. இப்போ இப்போ அதாவது அழகா இருக்க இடம் தான் ஆபத்துன்றாங்க, அது கரெக்டாக தான் இருக்கு. இங்கே எதுவும் பொண்ணுங்க வாடகை எதுவும் கிடைக்குமா? இங்கே எதுவும் பொண்ணுங்க வாடகை எதுவும் கிடைக்குமா? கவி கேட்டார், என்ன கவி? இங்கே வரும் எப்பாடி நம்ம நேற்று லெஃப்டில் இந்த சைடு பார்க்கணும்னு நினைக்கிறேன். 7 மணிக்கு வரும், பெருசாக தெரியல. கம்பி வெளியே எனக்கு பெருசாக தெரியுது. நான் இங்கெல்லாம் கம்பி வெளியே காண பொத்துட்டு வந்துடும். ஓமனி வருது பின்னாடி. அவங்க தாங்க அழுத்துறா நிக்க, ஓமனியை புடுறா. இந்த அடக்க உடக்கன்னு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அது வீடியோ கவர் ஆகலையோ அந்த பொண்ணு? அப்போ ஃபுட்டேஜில் கவர் ஆகிருக்கும். இது வரைக்கும் வந்தோம் அந்த சைடு ஃபுல்லாக. பிள்ளைங்க அதான் வால்பாறைனாலே டீ தான், டீ எஸ்டேட் தான் ஃபுல்லாகவே. அது காய வச்சு அதுக்கப்புறம் தாங்க டீயாக வரும். நம்ம பச்சை இலையாக போட்டால் குடிச்சிட்டு சாக வேண்டியதான். ஆமாம் தெரில, காய வச்சு பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும் நான் டேஸ்ட்டு. வண்டி கூட இழுக்கல போல. காய்ஸ் அந்த வண்டியில் ஒரு பொண்ணு போகுது காய்ஸ், நல்லா அடக்கணக்கமாக ட்ரெஸ் பண்ணிட்டு. அங்கே பாருங்க டிஎஸ்எட் அங்கெல்லாம் போய் போட்டிருக்காங்க உட்கால வழியே. ரோடு அவ்வளோ தூரம் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பாலாஜி திருக்கோயில் டெம்பிளா? பாலாஜி டெம்பிள் போகணுமா ப்ரோ? ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் போய்ட்டு வந்துடும் ப்ரோ. அது ரெண்டுமே சேர்த்து 11 கிலோமீட்டர் தான். இந்த இளையராஜா பாட்டு போட்டு போனால் செம்மையாக இருக்கும்ல. இது என் இனிய பொன்னிலாவே, அதுவா? ஆனால் நைட்டு இந்த சைடு வந்தோம்னா கண்டிப்பாக ஏனே பார்த்துருப்போம். அவ்வளோ லாங்கெலாம் வந்தா காய்ஸ். வால்பாறை ஒர்த்து காய்ஸ், வேஸ்ட்லாம் சொல்ல மாட்டேன். பட் நான் இதுக்கு முன்னாடி போன பிளேஸ்லாம் நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாக ஆகலை. இதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்பவே இருக்கேன். வியூ பாயிண்ட்டு ஒரு டூரிஸ்ட் பிளேஸை விட இந்த ரோட்டில் ஒரு இங்கிட்ட ஒரு 5 கிலோமீட்டரு, இந்த சைடு ஒரு ரோட்டில் 5 கிலோமீட்டர், அந்த சைடு ஒரு 5 கிலோமீட்டர் போயிட்டு வந்தீங்கனாலே நீங்கள் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது ஏரியா. ஃபுல் நேச்சர், டீ எஸ்டேட்டு பார்க்கவே அப்படியே ஒரு செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோ நேச்சருக்கு பாருங்கள். ஸோ வால்பாறைலாம் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கேன்சல் பண்ணாமல் கிளம்பி வந்துடுங்க. மான்சூன் டைம்லலாம் இன்னும் சூப்பராக இருக்கும். மான்சூன் டைமில் கூட என்னது ஃபாக்லாம் வந்து அங்கங்கே நின்றுட்டு பிளேஸ் எக்ஸ்ட்ரா மறைச்சிக்கும். பட் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்களா ஃபுல்லாக எவ்வளோ தூரம் வேணுமாலும் பிளேஸ் தெரியுது. சூப்பராக இருக்கும். அதுவும் என்ட்ரி ஃபீஸோ நம்ம இதெல்லாம் பார்க்காம காஞ்சி போயிருக்கோம். ப்ரைவேட் எஸ்டேட் நிறையா இருக்கிறனால அதுக்கும் கொஞ்சம் வேலையாகும் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இல்லை நம்ம இது மாதிரி பிளேஸ்லாம் நிறையா பார்க்காம காஞ்சி போய் கிடக்குறோம். அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு காசு எங்கள் நேச்சர்ன்றது நான் காஞ்சி கிடப்பேங்க.
நம்ம ஊரில் எப்போ பார்த்தாலும் இந்த வண்டி டிராஃபிக்கு இங்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. குண்டி என்னங்க பேசுறீங்க, இதெல்லாம் போட்டு விட்றேன் அப்புறம். அதெல்லாம் பீப் பண்ணிடுங்க. பீப்லாம் பண்ண மாட்டேன். சரி ஓகே உட்காருங்க போலாம். எவ்வளோ? 150 ஒரு ஆளுக்கு. பைக்குக்கு சார்ஜ் இல்லைல்ல? 3 இடமும் யூஸ் பண்ணிக்கலாமா? 3 இடமுமா? இதுக்குள்ள 3 பிளேஸ் போதா? ஆமாம், 2 டேமும் ஒரு வாட்டர் ஃபால்ஸ். 2 டேமு ஒரு வாட்டர் ஃபால்ஸ். ஏரியா பேர் என்னன்னு கேட்டீங்களா? எதுவும் இல்லையே. துடு 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 பாட்டு வருது போல. இதான் ப்ரோ பயங்கரமாக இருக்கேன். இல்லைங்க, இது எனக்கு தெரிஞ்சு அலையும்னு நினைக்கிறேன். இந்த சைடு தான் யானை அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. காய்ஸ் சும்மா அப்படியே க்ரூஸ் ஸ்டாடியில் க்ரூஸ் பண்ணிட்டு போனால் சரியான நாய்ஸ் கிளம்புது காய்ஸ் பைக்லேருந்து. பெட்ரோல் இதுக்காக எவ்வளோ நாள் செலவு பண்ணலாம் போல். என்ன ப்ரோ, கண்டிப்பாக தானே? பெட்ரோல் இதுக்காக எவ்வளோ நாள் செலவு பண்ணலாம். அதுக்குன்னு அநியாயத்துக்கு போட்டு க்ரூஸ் பண்ணால் வண்டி போயிடும். இப்போ பாருங்க சைடு போடுறேன் பாருங்க கைஸ். இதுக்குள்ளே வீட்டு இருக்கு. இவங்களும் என்ட்ரி ஃபீஸ் வாங்க மாட்டாங்களோ? இவங்களுக்குலாம் பாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ உள்ளூர்காரங்களுக்குலாம் வீடுலாம் இருக்குல்ல. இல்லை பாஸ் ப்ரோ, இங்கே உள்ள வீடு இருக்குல்ல, இவங்களுக்குலாம் பாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பாஸ் காமிச்சு உள்ள வருவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கிட்டு பார்த்தா வண்டியை நேராக கொண்டு விட வேண்டியதான். வீடியோவில் கவர் ஆகிக்கும். நான் போய் வீட்டில் வீடியோவில் பார்த்துக்கிறேன். கைஸ் தெரியாத இடத்துல முடக்கில் கொஞ்சம் பொறுமையாகவே போய்க்குங்க. பிகாஸ் தெரியாத ரோட்டில் நம்மளால் போக முடியாது. தெரிஞ்ச ரோடுனா அடிச்சு பிடிச்சிட்டு போயிடலாம். அங்கே ஸ்பீட் பிரேக்கரு டமுக்கு பார்த்தீங்களா? திஸ் இஸ் ஃபால்ட். ஸோ தெரியாத ரோட்டில் நம்ம பொறுமையாக தான் போய் ஆகணும். நான் பெரிய கிங்கு அப்படி அப்படின்ட்டு போனால் வார வேண்டியதான் டம்முன்னு. என்ன பண்ணுறீங்க? என்னமோ பண்ணுறாங்க காய்ஸ். என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. இந்த பொண்ணு பின்னாடி கையை பிடிச்சி இழுத்துருப்போம்ல, அந்த வழியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காய்ஸ் இந்த அளவுக்குலாம் நீங்கள் போட்டு பெண்டு விளைக்காதீங்க காய்ஸ், கண்டிப்பாக ஸ்கிட் ஆயிரும். நம்மளது வந்து 2 டயருமே புது டயரு, கிரிப் இருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸுன்றதை விட டேலண்ட்னு கூட வச்சுக்கலாம். ஃபுல் டேலண்ட் கிடையாது, இருக்குது கொஞ்சம் டேலண்ட் இருக்குது. அதை வச்சு தான் நான் போயிட்டுருக்கேன். கொஞ்சம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரிலாம் பெண்டில் விளையாதீங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரிஸ்க் தான். இந்த மாதிரி பெண்டில் இப்படி ரொம்ப இது பண்ணுறதெல்லாம் ஸ்கிட் ஆயிரும். ஒரு தடுப்பணை கூட இல்லை பாருங்களேன், ஒரு தடுப்பணை கூட இல்லை. எப்பாடி அப்போ அந்தளவுக்கு திருப்பி ஏறணுமா? பெட்ரோல் டபுள் ஆகும் பையா பெட்ரோல் செலவு. விடுங்க பார்த்துக்குவோம், இதுக்கு தானே செலவு பண்ணுறோம். இதான் பார்த்தீங்களா வாட்டர் ஃபால்ஸ் லெஃப்ட் சைடு. ஆஹா எப்படி பாருங்க தெரியலையே. யானைகள் நடமாடும் பகுதி எச்சரிக்கை. அது நைட் டைமில் பா, நமக்கு இப்போலாம் கிடையாது. நம்ம பாருங்க அழகாக இயற்கையை ரசிக்கிட்டு 30-40 போய்கிட்டு இருக்காங்க. நம்ம 40 போயிட்டு இருக்கோமா? அப்போ 20-25 தான் வருவாங்க போலையே. யாருங்க லோக்கல் கையாக இருப்பாங்களோ இல்லை அங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க. பள்ளிக்கூடம்லாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமையா இதை செய்யலாம். பள்ளிக்கூடம் காலேஜெல்லாம் போகணும்ல, எப்போ படிக்க வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா ரொம்ப லாங்கு. படிக்க வைக்கணும். அதெல்லாம் பண்ணணும்னா கண்டிப்பாக கீழே போய் ஸ்டே பண்ணி ஒரு ஹாஸ்டல் எடுத்து அந்த மாதிரி பொள்ளாச்சி அந்த சைடு போய் படிச்சுட்டு வந்தால் மட்டும் தான் சரி. கோயம்புத்தூர் அந்த சைடு. மற்றபடி இந்த சைடு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. நல்லா ஒர்த்தாக கொஞ்சம் படிக்கணும்னா வெளியே தான் வயசு போய் ஆகணும். லோக்கல் கையெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். எதாக இருந்தாலும் சரி, ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் கூட இருக்கானு தெரில, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட. ஆனால் இது வரைக்கும் பார்க்கல. ஆனாலும் இப்போ இங்கே இருக்கிற பீப்புளெலாம் ஒரு எமர்ஜென்சினா போய் தான் ஆகணும், ரொம்ப லாங்கு.
கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் எப்படியும் 15 கிலோமீட்டர் போயாகணும் ஊசி போடவே. சும்மா ஒரு சளி மாத்திரை வாங்கணும், ஒரு காய்ச்சல் அப்படின்னாலே போய் தான் ஆகணும். அவ்வளோதான். ஆனால் இந்த பிளேஸில் கண்டிப்பாக யானை நடமாடும் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பிளேஸில் யானை நடக்கிற யானை நடக்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாமே. இந்த மாதிரி பிளேஸில் யானை வராது. அந்த சைடு நடக்கிற மாதிரி இருக்கிற இடத்துலலாம் கண்டிப்பாக யானை வரும். ஆத்தாடி பாதையை பார்க்கவே பயங்கரமாக இருக்கியா. ஆனால் நைட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அங்கெல்லாம் ஜெர்க் ஆயிரும். சிறுத்தை கன்ஃபார்ம் இருக்கான். சிறுத்தை, புலி, யானை இது 3மே இருக்காமா. கரடி நேற்று நைட்டு கேட்டோம் ஒரு பழக்கடையில். சிறுத்தை வந்து இந்த நம்ம ரூம்லாம் தங்கியிருந்தோம்ல, அது வரைக்குமே ரேராக எப்போயாச்சும் ஒரு டைம் வந்துருமா. ரேராக அது வராது. யானை வராது, சிறுத்தை கண்டிப்பாக வந்துருமா எப்பயாச்சும்.